என் காலை தள்ளாட விட்டால் என்னை காக்கிறவர் உறங்கார். நான் என் அப்பா கூட நடக்கும்போது ஒரு தைரியம் இருக்கும். அதுபோல பிரியமானவர்களே, நான் என்னுடைய தேவனோடு கூட நடக்க ஆயத்தமாய் இருக்கின்றேன் என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதாவது சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் என்ன என்று பார்க்கும்போது, நடந்து கொண்டிருந்தான் என்று மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் பார்க்கும்போது Enoch walked with the God என்று. இன்னைக்கு ஒரு கேள்வி பிரியமானவர்களே, நாம யாரோட சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றோம்? இல்லை பிரதர், அவர் நடந்து போனார், கடவுள் கூப்பிட்டு போயிட்டாரு, அதனால நான் பேசாம ஏன் அவர் கூட நடக்கணும்னு நான் தனியாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆண்டவரோட சஞ்சரிக்கும் போது வாக்கிங் வித் காட், வாக்கிங் வித் ஜீசஸ் is a permanent solution for all our troubles. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம நித்திய தீர்வு காண்பது ஆண்டவரோடு சஞ்சரிப்பது என்று சொல்லி, ஆண்டவரோடு நடக்கும்போது என் கூட நடந்து வருகின்றவர் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் காலை தள்ளாட விட்டால் என்னை காக்கிறவர் உறங்கார். நான் என் அப்பா கூட நடக்கும்போது ஒரு தைரியம் இருக்கும். அதுபோல பிரியமானவர்களே, நான் என்னுடைய தேவனோடு கூட நடக்க ஆயத்தமாய் இருக்கின்றேன் என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலக பிரகாரமானவங்க கூட நடந்து போய் ஓடி ஓடி செல்ஃபி எடுக்கின்ற இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட நீ நடந்து வாயேன். இந்த நடந்து போகிறது என்றால் அவர் சொல்படி, அவர் நடக்கிறது படி. இப்போ கூட நடக்கும்போது அவர் ஒரு பக்கமா நம்ம ஒரு பக்கமா நடக்க மாட்டோம். அவரோடு கூட ஒட்டி உறவாடி பேசிக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான். அது நடந்து போகும் பொழுது வேதனை இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக போகின்ற ஏனோக்கை பார்க்கின்றோம். ஏனோக்கு தான் மெத்துசலாவுடைய அப்பா. மெத்துசலா யாரு என்று பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே அதிக நாட்கள் உயிரோடு வாழ்ந்தவர் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம் நாட்கள் நீடித்து இருப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசனத்திலே அவரோடு கூட நடக்க வேண்டும். ஜேம்ஸ் இர்வின் என்பவர் நிலாவிலே காலடி எடுத்து வைத்த நபர்களிலே ஒருவர். அவர் எடுத்து வைத்த பொழுது அவர் சொன்ன சங்கீதம் 121, என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சாட்சியாக அந்த நிலாவிலே நடந்து சென்றாராம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு எப்படி நடந்து போவோம் என்று யோசனையிலே இருக்கும்போது கர்த்தரோடு நடந்து செல்லும்போது வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் என்னால் நடக்க முடியல ஆண்டவரே, நாங்கள் என்னை தாங்கி செல்லுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களோடு கூட நீ ஆண்டவரே நீ நடந்து சென்று கரம் பிடித்து உயர்த்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.